இங்க பாரு வானதி, அவன் தெளிவா சொல்லிட்டு போயிட்டான். என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. மறுபடியும் நீ அவன் பின்னாடி போறேன் சுத்துறேன்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோ, உனக்கு கால் இருக்காது, ஜாக்கிரதை, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காமாட்சி வானத்தை பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா கத்த. உடனே அதை பார்த்துக்கிட்டு இருந்த வசந்த் இருந்துக்கிட்டு, அம்மா நான் தான் சொன்னல, சும்மா டைம் பாஸுக்கு இவளை காதலிச்சுட்டு எப்படிடா கழட்டி விடுறதுன்னு தெரியாம அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணம் ஆகணும்னு அவனும் ரீல் விட்டுட்டு போயிருக்கான். இவளும் அதை நம்பிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா, இவளுக்கு வேற எதையாவது மாப்பிள்ளை இருந்தா பார்த்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வை. அப்படி இல்லைனா அவனும் இப்படிதான் பொய் சொல்லிக்கிட்டு இருப்பான், இவளும் நம்பிக்கிட்டு தான் இருப்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்ல உடனே வானதி இருந்துக்கிட்டு, போதும் நிறுத்துறியா, என்னோட வாழ்க்கையில தலையிடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இங்க பாரு, பாண்டி அப்படியெல்லாம் கிடையாது. பாண்டி சொல்றதும் சரிதானே. அவன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் வந்து பொறுமையா சொல்லிட்டு போயிருக்கான். இதுவே அவனோட பெருந்தன்மை தான் அப்படின்னு வானதி சொல்ல, அடைச்சி வாய மூடு, அவன் உன்னை வேண்டான்னு சொல்லாத மாதிரி சொல்லிட்டு போறான். இது கூட தெரியாம மறுபடியும் அந்த பாண்டியோட பெருமையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, மூஞ்ச முகரையும் பாரு, போடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்க வசந்த் சொல்ல இங்க வானதியுமே அங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க வசந்த் இருந்துக்கிட்டு, அம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, அவனோட கை காலை உடைச்சாதான் கண்டிப்பா இவ்வளவு அடங்கி உக்காருவா. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கிறது. சரி, ஏதோ நீங்க ஒத்துக்கிட்டீங்களேன்னு நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். கடைசியில பார்த்தா வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு என்னமோ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஏதேதோ ரீல் விட்டுட்டு போறான். இல்லம்மா விட மாட்டேன், வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட வசந்த் அந்த வீட்டை விட்டு வெளியே போறாரு. மறுநாள் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க வசந்த் இருந்துகிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, டே மச்சான், இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்ல, என்னடா மச்சான் சொல்ற, யாரையாவது அடிக்கணுமா? ஆமாண்டா, வேற யாரையும் இல்லை, என் தங்கச்சி அந்த மெக்கானிக் பையன் கூட பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானே, அவனை தான் அடிச்சு கையை காலெல்லாம் உடைக்கணும். ஏண்டா, எதுக்குடா அப்படி சொல்ற? நேத்து தான் என்னமோ அவங்க வீட்டில இருந்து பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னேன், இப்போ என்னாச்சு? டேய், அவன் உன் வருங்காலத்து மாப்பிள்ளடா, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தோட ஃப்ரெண்டு சொல்ல, டேய் அப்படியெல்லாம் பேசாதடா, நானும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா கடைசியில் வீட்டுக்கு வந்து என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வானதியை கழட்டி விட பார்க்குறான். எங்கள் வீட்டில் எத்தனை தடவை சொன்னாலும் அவங்க மரம் மண்டிக்கு உரைக்கவே மாட்டேங்குது. அதனால தான் என் தங்கச்சிக்கெல்லாம் அவன் வேண்டவே வேண்டான்னு முடிவு எடுத்துட்டேன். இங்கே பாரு, அவன் கடையில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நைட்டு அந்த ரோட்டு வழியாக போய்கிட்டு இருப்பான். சரியான நேரமாக பார்த்து அவனை நாம் மிரட்டி அடித்து வைக்கணும், புரிஞ்சுதா? நீ அடிக்கிற அடியில் அவன் மறுபடியும் வானதி பின்னாடி வரவே கூடாது. நான் சொன்னது உனக்கு தெளிவாக புரிஞ்சுதுல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, டேய் மச்சான், நீ சொல்லிட்டல, காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடுவோம் சரியா அப்படின்னு இங்கே வசந்தும் தன்னோட ஃப்ரெண்டுகளுமே ஒரு பெரிய திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அன்னைக்கு ராத்திரியே இங்கே பாண்டி கடையெல்லாம் மூடிட்டு தன்னந்தனியாக இங்கே பைக் எடுத்துக்கிட்டு அந்த தெரு பக்கமாக போக, இங்கே வசந்தோ அங்கே பாண்டியை ஃபாலோ பண்ணிட்டு, டே மச்சான், அதை போகிறான் பாருடா, அவனை தாண்டா அடிக்கணும், டேய் சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முகத்தில் கர்ச்சிப் கட்டிக்கிட்டு போய் அங்கே பாண்டியை வண்டியை நிறுத்தி பயங்கரமாகவே அடி வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் நீங்களாம் யாருடா, எதுக்காகடா என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி என்னதான் கத்தி கதறி கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அங்கே வசந்தும் தன்னோட ஃப்ரெண்டுகளுமே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் உருட்டை கட்டையால் வச்சு அப்படியே பயங்கரமாகவே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே வழியாக வந்த சோழனோ இங்கே காரில் சவாரி ஏற்றிக்கிட்டு வர யாரையோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேக வேகமாக கதவை திறந்துக்கிட்டு, மேடம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்து வேக வேகமாக அவனுங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு, டேய் நீங்களாம் யாருடா, எதுக்காகடா இவனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, டேய் தப்பிங்கடா, ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தோட ஆளுங்களுமே வசந்தும் அங்கே இருந்து ஓடி போக, இன்னொரு பக்கம் அங்கே மயங்கி கிடந்த பாண்டியை இங்கே சோழன் பார்த்துட்டு, டேய் பாண்டி நீயா, நீ எப்படிடா இங்கே, யாருடா அவனுங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அங்கே சோழன் கேட்க, உடனே பாண்டியோ அங்கே மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் அப்படியே பாண்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காரில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்க, அங்கே இருந்த கஸ்டமர் கிட்ட இங்கே சோழன் இருந்துக்கிட்டு, மேடம் சாரி மேடம், இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், இட்ஸ் ஓகே கேரியான், நான் ஆட்டோ பிடிச்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் இறங்க, உடனே எங்கள் சோழன் அங்கே பாண்டியை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டில் இருந்த நிலாவோ அங்கே சேரன் கிட்ட, என்னென்ன சோழனும் இன்னும் வீட்டில் காணோம், இன்னும் பாண்டியும் வீட்டுக்கு வரலையே, என்னாச்சு, ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, தெரியலையப்பா, இன்னும் ஃபோன் பண்ணவே இல்லையே, இரு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டிக்கு ஃபோன் பண்ண பாண்டியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வர, இங்கே ஒரு மாதிரி பதட்டத்தோட இங்கே
சேரன் இருந்துக்கிட்டு, நிலா நான் போய் பாண்டியோட கடையில் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், நீ பத்திரமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேக வேகமாக தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு நேராக அங்கே பாண்டி கடைக்கு போக, பாண்டியோட கடை மூடி இருக்கிறத பார்த்ததும் இவன் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக சேரன் வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்த சேரன் கிட்ட இங்கே நிலா கேட்க, தெரியலப்பா நான் வேணா சோழனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு அங்கே சேரன் ஃபோன் பண்ணேன். உடனே இங்கே சோழனும், அண்ணே பாண்டி அடிபட்டு கிடந்தான், 4-5 பசங்க யாருன்னு தெரில ரவுடிங்க அடித்து போட்டுட்டானுங்க, நான் இதோ பக்கத்தில் இருக்க ஸ்வரம் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்கேன், சீக்கிரம் வாங்கினே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்ல, பாண்டிக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சதும் இங்கே சேரன் நிலா பல்லவன்னு எல்லாருமே கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. என்னாச்சு சோழன், பாண்டியை யார் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நிலா கேட்க, தெரியலங்க நிலா, நான் அந்த வழியாக சவாரி வரும்போது தான் அங்கே பாண்டி அடிப்பட்டு கிடந்தான், நான் துரத்திக்கிட்டு போகிறதுக்குள்ளே அங்கே இருந்தவனுங்க எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க, ஆனால் அவனுங்க மட்டும் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவங்கள என் கையாலேயே கொண்டு போட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் டாக்டர் வெளியே வராங்க. டாக்டர் இப்போது பாண்டிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சேரன் கேட்க, இட்ஸ் ஆல் ரைட், பாண்டியை நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்ததுனால ஹெவி பிளட் லாஸ் எதுவும் ஆகாத நாங்கள் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. டாக்டர் இப்போ நாங்கள் பாண்டியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த டாக்டர் கிட்ட எங்கள் சோழன் கேட்க, நோ இப்போ அவர் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காரு, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போக, இங்கே மறுநாள் எப்பவும் போல் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் வாசலில் காத்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் வந்த டாக்டருமே, இப்போது பாண்டி கண்ணை முழிச்சிட்டாரு, நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்ல, அங்கே இருந்த எல்லாருமே வேக வேகமாக அங்கே பாண்டியை போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டி என்ன பாண்டி பார்த்து வரமாட்டியா, ஆமாம் யார் அப்படி ஒன்று அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சேரன் கேட்க, அண்ணே அது வந்து, டேய் சொல்லுடா யாருடா அடிச்சது, எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சோழன் ரொம்ப கோபத்தோடு கேட்க, அது வந்து யாரும் இல்லடா நீ என்கிட்ட போய் சொல்கிற, உண்மையை சொல்லு, யார் அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே சோழன் பாண்டியை பார்த்து பயங்கர கோவத்தோட மிரட்டி கேட்க, பாண்டியோ இங்கே உண்மையை சொல்லிடுறாரு, வேற யாரும் இல்லடா வானதியோட அண்ணன் தான், எப்படா தெரியும் உனக்கு, ஆனால் எல்லாருமே முகத்தில் துணி கட்டியிருந்தாங்களே, அது வந்து கூட்டத்தில் இருந்தவனுங்க எல்லாருமே தங்கச்சி பின்னாடி சுத்துவியா வானதி பின்னாடி சுத்துவியான்னு என்னை அடிக்க ஆரம்பிச்சானுங்கடா, அப்போவே தெரிஞ்சு போச்சு எனக்கு அது அந்த வசந்த் தானு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி சொன்னதை கேட்டதும் இங்கே சோழனுக்கு பயங்கர கோபம் வந்து, எனக்கு தெரிஞ்சு போச்சு, உன்னை அடிக்கும்போதே எனக்கு கொஞ்சமாக சந்தேகம் வந்தது, ஆனால் இப்போ அது உண்மையாயிடுச்சு, இப்போவே போய் அவனை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சோழன் ரொம்ப கோபத்தோட கிளம்ப, உடனே அங்கே இருந்த நிலவோ, சோழன் என்ன பண்ண போறீங்க, இப்போ போய் நீங்கள் பதிலுக்கு அந்த வசந்தை அடிக்க போறீங்களா, அப்போது அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இதில் வானதியும் சம்மந்தப்பட்டிருக்காங்க, பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு நிலா அங்கே இருந்த சோழன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் நடேசன் அங்கே வராரு. என்னம்மா அவன் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள பாண்டியவே அடிச்சிருப்பானுங்க, அவனுங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இந்த நடேசன் யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்னு நடேசன் கோவப்பட, சேரனும் அப்பா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கப்பா, நீடா சொல்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது, இதில் வானதியும் சம்மந்தப்பட்டிருக்கு, நாம் வானதிக்கிட்ட இந்த விஷயத்த பேசுவோம், வானதி என்ன முடிவு எடுக்குதோ எடுத்துக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனுமே சொல்ல, கொஞ்ச நேரத்தில் விஷயம் தெரிஞ்ச வானதி நேராக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பாண்டி பாண்டி என்னாச்சு பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அழுதுகிட்டே அங்கே பாண்டியை வந்து கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க, உடனே அங்கே சோழன் இருந்துக்கிட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் உன் வீட்டில் இருக்கானே உன் நொன்ன, அவன்தான் பாண்டி அடிச்சு போட்டிருக்கான், அவனை மட்டும் என் கண்ணில் பட்டுட வேணான்னு சொல்லு, அப்படி அவன் மட்டும் என் கண்ணில் பட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உசுரோட கொண்டு போட்டுடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, உடனே வானதியோ அங்கே பாண்டியை பார்த்து, பாண்டி சொல்லு பாண்டி, உன்னோட இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் என் அண்ணன் வசந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதி கேட்க, இங்கே பாண்டியுமே, ஆமாம் வானதி உங்கள் அண்ணன் தான் என்னை அடித்து போட்டது, கூடவே 2-3 பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து தான் அடித்து போட்டிருக்கான், நான் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னு சொல்லிட்டு சொல்லி என்னை அடித்தான், எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீ தயவு செஞ்சு உன் அண்ணன்கிட்ட கோவப்படாத,
அவன் கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன பாண்டி பேசுற? அவன் உன்னை இவ்வளவு தூரம் அடிச்சிருப்பான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதும் இது நம்மளோட தனிப்பட்ட விஷயம். அவன் எதுக்காக உன்னை வந்து அடிக்கணும்? அப்படியெல்லாம் சாதாரணமாக விட்டுட மாட்டேன். இப்போவே நான் போலீஸ் ஸ்டேஷன் போக தான் போகிறேன். அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். நீலா, கொஞ்சம் இவனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வானதி வேக வேகமாக போலீஸ் ஸ்டேஷன் போய், இந்த மாதிரி என் அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் காதலிக்கிற என் பாண்டியை ஆளை வச்சு அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸோட நேராக அங்கே வீட்டுக்கு போகிறாங்க. சார், இவன் தான் சார், இவன் தான், இந்த ராஸ்கல் தான். இவனா என் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமாக இருக்குது. இவனை முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி போலீஸோட போய் அங்கே வீட்டு வாசலில் சத்தம் போட, உடனே சத்தம் கேட்டு அங்கே காமாட்சியோட புருஷனு எல்லாருமே வெளியே வராங்க. ஏய், என்னடி இது? போலீஸும் கையுமா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க? எதுக்காக வசந்தை அரெஸ்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க? என்னடி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி கேட்க, போத நிறுத்துமா. எவ்வளோ டீசெண்டாக வந்து பாண்டி உங்ககிட்ட சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெளிவாக சொல்லிட்டு போனான். ஆனால் இவன் திமிரு. இவன் எதுக்காக போய் பாண்டியை அடிக்கணும்? பாரு, பாண்டி ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுற நிலமையில இருக்கான். என் பாண்டியை அடிச்சு போட்டா நான் என்ன சும்மாவா இருக்க முடியும்? இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இன்ஸ்பெக்டர், இவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, டேய் என்னடா, போய் அந்த பாண்டி அடிச்சியா? உண்மையை சொல்லு. மேடம், இல்லை மேடம், இவ தான் ஒரு கதை கட்டி பேசிக்கிட்டு இருக்கானா? இவ சொல்கிறதையும் நீங்கள் நம்பிட்டு வந்து என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? நான்லாம் அவனை அடிக்கலை மேடம், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வசந்த் சொல்ல, இங்கே பாரு, நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோ, சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் செக் பண்ணோன்னா கண்டிப்பாக மாட்டிப்ப. இப்போவே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இல்லை மேடம், நீங்கள் எங்கே வேணாலும் போய் எந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வேணால் செக் பண்ணிக்கோங்க, நானும் அவனை அடிக்கலை அப்படின்னு இங்கே பதட்டத்தோட அங்கே வசந்த் சொல்ல, உடனே இங்கே போலீஸுக்குமே டவுட் வந்து, டேய் நீ பேசுறதுலே தெரியுதுடா, முதல்ல எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்க, நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக, இங்கே காமாட்சியோ அங்கே இருந்த வானதியை பார்த்து, ஏண்டி நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? என்னடி சொந்த கூட பிறந்த அண்ணன்காரனையே போலீஸில் பிடிச்சி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி பேச, பின்ன என்ன, என் பாண்டியை அடித்தா நான் இப்படியெல்லாம் அமைதியாக இருந்துடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. என் பாண்டிக்கு எதனா ஒன்றுனா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என் பாண்டியை அடித்தான்ல, போய் தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு இங்கே வானதியுமே அவங்க அம்மா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.